இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய பள்ளிகளில் உதவி போலீஸ் மற்றும் போலீஸ் அறை அமைக்கப்படலாம். மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் கல்வி அமைச்சின் முயற்சிகளில் பள்ளிகளில் உதவி போலீஸ் அதிகாரியை நியமிப்பது மற்றும் போலீஸ் அறையை அமைப்பதும் அடங்கும். பள்ளியில் நிலவும் பகடிவதை பிரச்சினைகளை கையாள்வதற்கான முயற்சியில் எடுக்கப்பட வேண்டிய பொருத்தமான நடவடிக்கைகளை தங்கள் அமைச்சு இறுதி செய்வதற்கு முன்பு அவை ஆராயப்பட்டு வருவதாக கல்வி அமைச்சர் ஃபர்டினா சிட்டேக் தெரிவித்தார். இதுவரை நாங்கள் அனைவரின் கருத்தையும் பெற்று வருகிறோம். குறிப்பாக பள்ளியின் பாதுகாப்பு சீர்திருத்த குழுவில் நாங்கள் செயல்படுத்தும் கருத்துக்கள், இரண்டாவது நாங்கள் தற்போது செயல்படுத்தி வரும் பாதுகாப்பு தணிக்கை செயல்பாடு, அதுபோல நாங்கள் தற்போது கருத்துக்களை சேகரித்து வருகிறோம். பகடிவதை எதிர்ப்பு சட்ட மசோதா குறித்து விசாரிக்க நாங்கள் சட்ட அமைச்சு மற்றும் தொடர்பு அமைச்சருடன் இணைந்து பணியாற்றி வருகிறோம் என்றார் அவர். நேற்று பினாங்கு மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகம் USMஇன் பொறியியல் வளாகத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான 2025 ஆண்டு மடானி பல்கலைக்கழகத்திற்கு முந்தைய மாநாட்டை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்த பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் அதனை தெரிவித்தார். மெட்டாவுடன் ஃபாமி பேச்சுவார்த்தை. இணைய பாதுகாப்பு பிரச்சினை மற்றும் குற்றவியல் இலக்கவியல் தளங்களின் தவறான பயன்பாடு குறித்து விவாதிக்க இம்மாதம் 22ஆம் தேதி தொழில்நுட்ப நிறுவனம் மெட்டாவுடன் தாம் சந்திப்பு நடத்த உள்ளதாக தொடர்பு அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபாட்சல் தெரிவித்தார். குறைந்த செலவில் இணைய அணுகலை விரிவுபடுத்துவது மட்டுமின்றி அதன் பாதுகாப்பு அம்சங்களுக்கும் அரசாங்கம் முன்னுரிமை அளிப்பதாக அவர் கூறினார். ஆம், செப்டம்பர் 22ஆம் தேதி நான் மெட்டாவுடன் சந்திப்பு நடத்த உள்ளேன். நாங்கள் சில விவகாரங்கள் குறித்து கலந்துரையாடுவோம். தற்போது அவர்களின் சில நிறுவனங்கள் இன்னும் உரிமம் பெறவில்லை. அவர்களுக்கு சில கேள்விகள் இருக்கின்றது. செப்டம்பர் 22ஆம் தேதி இந்த விவகாரங்கள் சிலவற்றை நாம் கையாள முடியும் என்று நான் நம்புகிறேன் என்றார் அவர். இணைய சூதாட்டம் குறித்த விளம்பரங்கள் முகநூலில் பரவலாக பகிரப்படும் பிரச்சனையை முன்னதாக அரசாங்கம் எதிர்நோக்கியது. எனினும் சட்டவிரோத விளம்பரங்களை வாங்குவதற்கு பயன்படுத்தப்படும் கடன் பற்று அட்டைகளின் கணக்குகளை முடக்குவது உட்பட உறுதியான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு சம்பந்தப்பட்ட தரப்பு மறுத்துவிட்டதாக ஃபாமி கூறினார். 2026 வரவு செலவு திட்டம் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தப்படும். அக்டோபரில் தாக்கல் செய்யப்படவிருக்கும் 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் மலேசியாவிற்கு வருகை புரியும் ஆண்டுடன் இணைந்து கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் லாபுவான் கூட்டரசு பிரதேசங்களில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. விவகாரம் குறித்து நிதி அமைச்சுடன் நடத்தப்பட்ட இருதரப்பு கலந்துரையாடல்களில் தமது தரப்பு வெளிப்படுத்தியதாக முன்னுரிமைகளை கூட்டரசு பிரதேசத்திற்கான பிரதமர் துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ ஜலிஹா முஸ்தபா தெரிவித்தார். இம்முறை நாங்கள் ஊராட்சித்துறை அதிகாரிகள் PTP மீது கவனம் செலுத்துகின்றோம். எங்களின் கீழ் மற்றும் லாபுவானை தொடர்ந்து மேம்படுத்த விரும்புகிறோம். அதனைத் தொடர்ந்து நாம் VM 2026 நோக்கி செல்கிறோம். குறிப்பாக கோலாலம்பூர் நகரத்தை அழகுபடுத்துவதற்கான பல திட்டங்களையும் நாங்கள் திட்டமிட்டுள்ளோம் என்றார் அவர். இன்று புத்ரஜயாவில் நடைபெற்ற RT ரன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் கூறினார். இவ்வாண்டின் முதல் 7 மாதங்களில் 24.5 மில்லியன் சுற்றுப்பயணிகள் மலேசியாவுக்கு வருகை. இந்த ஆண்டு ஜனவரி முதல் ஜூலை வரை மலேசியா 24.5 மில்லியன் பார்வையாளர்களை வரவேற்றது. இது கடந்த ஆண்டு இதே காலத்தில் 21 மில்லியனுடன் ஒப்பிடும்போது 16.8% அதிகமாகும். சுற்றுலா, கலை மற்றும் கலாச்சார அமைச்சர் டத்தோஸ்ரீ தியோங் சிங் கூறுகையில், பட்ஜெட் கட்டுப்பாடுகள் இருந்த போதிலும் நிதி அமைச்சகம் மற்றும் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் வலுவான ஆதரவின் மூலம் இது சாத்தியமானது என்றார். தமது அமைச்சகத்தின் தனது திட்டங்களின் தாக்கத்தை அதிகரிக்க புதுமையான அணுகுமுறைகளை தொடர்ந்து ஆராயும் என்றும் தியோங் மேலும் கூறினார். மலேசியாவின் உண்மையான பலம் அதன் கலாச்சார செழுமை மற்றும் பன்முகத்தன்மையில் உள்ளது என்றும் இது சர்வதேச சமூகத்தால் நீண்ட காலமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். எனது வெளிநாட்டு பயணங்களின் போது மலேசியா பன்முக கலாச்சார பாரம்பரியத்தை கொண்ட ஒரு இடமாக அறியப்படுகிறது என்ற கருத்துக்களை நான் அடிக்கடி பெறுகிறேன். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம், அரசாங்கத்தின் தலைமை செயலாளர் தான் ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபுபக்கர், சுற்றுலா, கலை மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் கைருல் ஃபிர்தாவோஸ் அக்பர் கான் மற்றும் பிரதமர் துறை கூட்டாட்சி பிரதேசங்கள் அமைச்சர்
லதஸ்ரீ டாக்டர் ஜலிஹா முஸ்தபா ஆகியோரும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். சிறார் பாலியல் குற்றவாளிக்கு எதிரான விசாரணைகளில் அதிர்ச்சியூட்டும் துஷ்பிரயோகம் மற்றும் அருவருப்பான வீடியோக்கள் அம்பலம். சிறார் பாலியல் புகாரில் ஜொகூர்பாருவில் கைதான 29 வயது நபர் குறைந்தது 15 குழந்தைகளை பாலியல் துஷ்பிரயோகத்தில் ஈடுபடுத்தியது கண்டறியப்பட்டது. அருவருப்பான ஆயிரக்கணக்கான ஆபாச புகைப்படங்களும் டசன் கணக்கான வீடியோக்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. சம்பவத்தின் கொடுமை தன்மையால் விசாரணை அதிகாரிகள் கூட மன உளைச்சலுக்கு ஆளானதாக நம்பத்தகுந்த போலீஸ் வட்டாரங்கள் NSCயிடம் தெரிவித்துள்ளன. சந்தேக நபர் திருமணமாகி தந்தையானவர், ஆனாலும் இணைய கள்ளச்சந்தை மற்றும் டெலிகிராம் குழுக்களில் CSAM எனப்படும் குழந்தை பாலியல் துஷ்பிரயோக காட்சிகளை அவர் விற்பனை செய்து வந்துள்ளார். அவர் குழந்தைகளை திருமணமாகாத தாய்மார்களிடம் இருந்து இணைய விளம்பரங்கள் மூலம் பெற்றதாக கூறப்படுகிறது. மென்மையான பேச்சு, கண்ணாடி அணிந்த முகம், கச்சிதமாக வெட்டப்பட்ட தாடி என்ற வசீகரமான தோற்றத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டு அந்த நபர் இந்த அருவருப்பான வேலையை பார்த்து வந்துள்ளார். யாரும் அவரை சந்தேகிக்கவில்லை. அதனால்தான் இந்த வழக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக போலீஸ் வட்டாரம் கூறியது. ஆர்ப்பாட்டங்களில் காயமடைந்தவர்களை நேரில் சந்தித்த சுகிலா. நேபாளத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆர்ப்பாட்டங்களில் காயமடைந்தவர்களை அந்நாட்டின் இடைக்கால பிரதமர் சுஷீலா கார்கி மருத்துவமனையில் சந்தித்து ஆறுதல் கூறினார். அண்மையில் அந்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் 51 பேர் கொல்லப்பட்டனர். கடந்த வெள்ளிக்கிழமை நேபாளத்தில் முதல் பெண் பிரதமராக நியமிக்கப்பட்டிருக்கும் சுஷீலா கார்கி ஆர்ப்பாட்டங்களினால் பாதிக்கப்பட்ட இடங்களை நேரில் சென்று பார்வையிட்டார். நேபாளத்தின் இயல்பு வாழ்க்கை திரும்பி இருப்பதால் லலித்பூர் மற்றும் பக்தபூர் ஆகிய பகுதிகளில் விதிக்கப்பட்ட ஊரடங்கு சட்டம் மீட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பெரும்பாலான நகரங்களில் உள்ள வணிக தளங்கள் வழக்கம் போல் செயல்பட தொடங்கியுள்ளன. சமூக ஊடக தளங்களின் பயன்பாட்டை நேபாளத்தின் முந்தைய அரசாங்கம் தடை செய்ததால் அந்நாட்டின் இளைஞர்கள் கடந்த வாரம் திங்கட்கிழமை தொடங்கி ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டங்கள் வலுத்ததால் முன்னாள் பிரதமர் ஹட்கா பிரசாத் ஒலி பதவி விலகினார். மனிதர்களுக்கு முன்னே 1000 டெஸ்லா ரோபோக்களை செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பும் கனவு திட்டத்தில் எலன் மஸ்க். மனிதர்களுக்கு முன்னதாகவே 1000 டெஸ்லா ரோபோக்களை செவ்வாய் கிரகத்திற்கு அனுப்பும் கனவு திட்டத்தை அறிவித்துள்ளார் உலக கோடீஸ்வரர் எலன் மஸ்க். இந்த மேம்பட்ட ரோபோக்கள் அங்கு கட்டுமானம், வள சேகரிப்பு, அத்தியாவசிய அடிப்படை வசதிகள் போன்ற பணிகளை மேற்கொண்டு எதிர்கால குடியேற்றத்திற்கான தளத்தை அமைக்கும். 2050ஆம் ஆண்டு வாக்கில் செவ்வாய் கிரகத்திற்கு 1 மில்லியன் மனிதர்களை அனுப்புவதே அவரின் தலையாய திட்டம். எனவே முதலில் ரோபோக்களை அனுப்புவதன் மூலம் அபாயங்களை குறைத்து மனிதர்களுக்கான பாதுகாப்பான சூழலை உருவாக்குவதே எலன் மஸ்கின் SpaceX நிறுவனத்தின் நோக்கமாகும். இத்திட்டம் மனித வாழ்வை பல கோள்களில் பரப்பும் மாஸ்கின் நீண்டகால கனவை பிரதிபலிக்கிறது. AI அதிநவீன தொழில்நுட்பம், ரொபாட்டிக்ஸ் மற்றும் விண்வெளி தொழில்நுட்பம் இணைந்து அறிவியல் புனைக்கதையை நிஜமாக்கும் முயற்சியாக இது ஆச்சரியத்துடன் பார்க்கப்படுகிறது.